உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் இது கட்டி வந்து 4, 5 வருஷம் ஆச்சு இந்த கோயில். வேற எந்த கோயிலும் இல்லைங்க. நம்ம முத்துமலை முருகர் கோயில் தான். சேலம் பக்கத்தில தான் அம்மா வீடு. போகும்போதெல்லாம் நான் நினைப்பேன் போகணும், போகணும், போகணுன்ட்டு. ஒரு டைம் கூட என்னால் எத்தனையோ வாட்டி அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னால் போகவே முடியல. என்னன்னு தெரியல. இந்த வாட்டி அண்ணா மேரேஜ் ஒன்று இருந்தது. சரி அவங்களுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கோயில் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிற வழி தானே அப்படின்ட்டு பிளான் பண்ணி, ஆனால் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். வெயில் கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஆனால் இது பற்ற வைக்க முடியல விளக்கு. அப்படியே நான் முருகரை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்துட்டேன். அப்புறம் நான் பற்ற வைக்கவும் விளக்கு நல்லா எரிஞ்சிடுச்சு. எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, இந்த கோயிலுக்கு போய் நின்ன உடனே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இவ்வளோ பெரிய கோயிலா? இவ்வளோ இது நான் இது வரைக்கும் அண்ணாந்து எந்த ஒரு சிலையும் பார்த்ததில்ல. அவ்வளோ அழகா இருந்தது. அந்த சாமிக்கிட்ட நிறைய கிளிகள்லாம் நிறைய இருந்தது. அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனால் இதை நான் ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் போக்குலலாம் நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். கண்டிப்பாக ஒரு டைம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன். ஏன்னா அன்றைக்கி எங்களால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடி வந்துட்டோம். சேலம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில். போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியிருந்து எங்கேனாவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு போங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு கோயிலாக இருக்குது. எனக்கு உள்ளே போனோன்னே அப்படி ஒரு வைப் நல்லா இருந்தது. கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் அப்படி இருந்தது. எங்கேயோ நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எனக்கு இங்கே வந்தது. அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போகக்குள்ளேயும் ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த கோயிலில் எனக்கு ஒரு டபுள் மடங்காக கிடைச்சதுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. போனோம், சாமி பார்த்தோம், நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி சாமி பிடிக்குமா? இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப கடைங்க அதிகமாக வந்துருச்சு இந்த டைமு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போனது ஃபஸ்ட் டைம் இதுதான். ஆனால் ஃபுல் கடை நிறைய இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி பயங்கர கடை தான் இருந்தது. ஆனால் முன்னெல்லாம் கடை இல்லையாம். ஆனால் இப்போ ரொம்ப கடை அதிகமாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கே அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக உணர்ந்ததே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் கோயிலுக்கு வந்துட்டு போங்க.